அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு ஞானியானவன் முன்னுதாரணமாக வாழ்வானா? முன்னுதாரணமாக வாழ வேண்டுமா? அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி. இது ஒரு டிபிக்கலான கொஸ்டின். ஆனா இந்த கேள்வியே இன்னும் டீப்பா போனோம்னா இது கொஞ்சம் அர்த்தமற்றதுன்னு கூட சொல்லிடலாம். இந்த முன்னுதாரணம் என்பது நான் வாழணும்னு நினைச்சாலும் நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சாலும் இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இது கம்பல்சரியா ஒருத்தன் நான் முன்னுதாரணமா வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சானா அதுவே ஒரு முன்னுதாரணமா சொசைட்டிக்கு போயிடும். இல்ல, யார் வேணா உலகத்துல எல்லோருமே முன்னுதாரணமா தான் இருக்கிறாங்க. மிகவும் மோசமாக ஒரு தவறான காரியங்களை செய்து கொண்டு ஒரு ரவுடியாக இல்லீகலாக எல்லா வேலையும் செய்து கொண்டு இருப்பவனும் முன்னுதாரணமா தான் கத்தப்பட்டான். அவனை மாதிரி இருக்கக்கூடாது. அவன் பாத்தியா கடைசி காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டான், முதல்ல எவ்வளவு திமிர்த்தனமா இருந்தான், கடைசி காலத்துல அவன் பட்ட கஷ்டத்தை பாத்தியா, நீ அடங்கிதான் இருக்கணும். அவனும் முன்னுதாரணம் தான். யாருதான் இங்க முன்னுதாரணமா இல்ல? முன்னுதாரணம் என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஒருத்தன் எரும மாடு மாதிரி கம்முன்னு ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் பாரு, அப்படி இருக்காதே. அப்படி இருந்ததினால் அவன் என்ன கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முன்னுதாரணமாக்கப்படுகின்றான். சாதிப்பவனும் முன்னுதாரணமாக்கப்படுகின்றான். மோசக்காரனும் முன்னுதாரணமாக்கப்படுகின்றான். இங்க யாருதான் முன்னுதாரணமா ஆக்கப்படல? இப்ப புதுசா ஏன் ட்ரை பண்ணணும் எனக்கு தெரியல. நீ முன்னுதாரணம் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது யாராக இருந்தாலும் அது முன்னுதாரணமா ஆக்கப்படுகிறாய். ஹிஸ்டரியில அவன் பேரும் இருக்கு. செத்த பிறகு இந்த அளவுக்கு மோசக்காரன் இருந்தான்ப்பா, அந்த மாதிரி இருந்துராதே, கம்சனை போல் இராதே, துரியோதனனை போல் இராதே. துரியோதனும் சேர்ந்துதானே படிக்கிறான். துரியோதனன் அவனும் படிக்கலையா? கண்ணனையும் சேர்ந்துதான் படிக்கிறான். அப்ப கண்ணனை படிக்கும்போது துரியோதனையும் சேர்ந்தானே படிக்கிறான். அப்ப அவன் பேரும் செத்த பிறகு இருக்கே. பிரச்சனை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல மேட்ரு. முன்னுதாரணம் என்பது தானாக நடைபெறக்கூடியது. அது தவிர்க்க முடியாதது. அது எவ்வளவுதான் மறைந்து வாழ்ந்தாலும் அது தவிர்க்க முடியாது. ஒரு ஞானி மறைந்தே வாழ்ந்தார், இறந்துட்டாருன்னா கடைசி காலத்துல அது ரிவீல் செய்யப்படும். ஏன்னா இயற்கைக்கு தெரியும், பரபிரம்மத்துக்கு தெரியும். ஒருத்தரை இவனை முன்னுதாரணமா வச்சு எத்தனை பேரை திருத்தலான்ட்டு அது பரபிரம்மத்தோட செயல். அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அதுக்கு செயல் பண்றாங்க, பிளான் பண்றாங்களே இல்லை. எப்படி எல்லோரும் முன்னுதாரணமாக தான் இருக்கிறாங்க. அதுக்காக நான் முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது முதல். ரெண்டாவது, கண்ணன் என்ன சொல்லியிருக்கிறான்னா முன்னுதாரணமா இருன்னு எங்கேயுமே சொல்லலை பகவத்கீதையில. பொழப்பாதேங்கிறதுக்கு முன்னுதாரணமா இருங்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தேவையில்லாம ஒருத்தனை குழப்பிராத, அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடாத, அவனை தடுமாற செய்யாத அப்படிங்கிறதுக்கும் முன்னுதாரணமா இரு அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நான் ஞானி, நான் எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிற பேர்ல அடுத்தவனை குழப்பாதேங்கிறான். முக்கியமா குழப்பாதேங்கிற, இப்ப ஹீரோயிசம் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அவனை குழப்பி விடாத. கெட்ட பேர் எடுத்த பிரச்சனையே இல்லை. நான் முட்டாளாக கருதும் போது எவன் என்னை ஃபாலோ பண்ண போறது இல்லை. நான் அது அமானித்துவத்துல சொல்லியிருக்கு இல்லையா? அனைவரும் தன்னை முட்டாளாக நினைக்கிற மாதிரி அவன் வாழ்வான், பைத்தியக்காரனோடு பைத்தியக்காரனாக இருப்பான் அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. எவனும் குழம்ப மாட்டான். அவன் அவனாக தான் இருக்க போறான். இவனை பார்த்து யாரும் முன்னுதாரணமா எடுக்க போறதில்லை. இவனை மாதிரி நம்ம இருக்கணும்னு தெரியறதில்ல. அவன் கன்ஃபியூஸ் ஆக போறதில்லை. அதனால நீ பைத்தியக்காரமா இருந்தேன்னா என் அகங்காரம் அழியும். நான் அடக்கம், அதாவது மரியாதை அப்படிங்கிற அந்த பிரஸ்டீஜ் லாக்ல இருந்து வெளியே நான் தாழ்மைக்கும் தாழ்மை பூண்டவனாக அனைவருக்கும் கீழாக இருக்கும் அந்த தன்மைக்கு நான் செல்வதில் ஒரு சுகம் காண்கிறேன் என்பதற்காக அவன் பைத்தியக்காரன் வேஷம் பூண்டான். அது யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணாது. அவன் பைத்தியம் சொல்லிட்டு அவனாட்டு போயிடுவான். அவன் அவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல அவன் இதுல அவன் இருந்துகிட்டே இருப்பான். அங்க யானும் கணக்கு எடுக்க போறதில்லை. அப்ப அந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒருவனுடைய மனோநிலை இந்த அளவுக்கு இருக்க வேண்டும், பைத்திய பிரஸ்டீஜாக இருக்க வேண்டும், எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் அப்படின்னு இல்லை. நான் எல்லோரும் என்னை மதிக்காம இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு அவன் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. முதல்ல சொன்னது கன்ஃபியூஸ் பண்ணிடாத. எடுத்த உடனே அவனுக்கு பெரிய அன்கண்டிஷனல் லைஃப், சன்னியாச வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடாதரா அப்படின்னு சொல்றாரு. அப்ப கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படிங்கிறதுக்கு நீ முன்னுதாரணமா இரு அப்படிங்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னுதாரணா அவன் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இங்க தேவையில்லாம அவனை குழப்பிடாத.
ஸோ குழப்பாத அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஒரு ஹீரோயிசம் போட்டு அவன் வந்து ரைட்டா போறவனை தப்பா போக வச்சிடுறது. அப்படி பண்ணாத அப்படிங்கிற. ரைட்டா நீ அவனை ரைட்டா உன்னை பார்த்து அவனை ரைட் ஆகணும்னு சொல்லல. அவன் ரைட்டா போறவனை நீ அன்கண்டிஷன் லைஃப்ன்ட்டு அவனை குழப்பி விட்டு ரைட்டா போறவனை தப்பா மாத்திராதரான் தான் சொன்னாரே தவிர உன்னை பார்த்து அவனை ரைட் ஆக்கணும் அப்படின்ட்டு அங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அங்கேயும் முன்னுதாரணமா இருன்னு சொல்லல. தேவையில்லாம குழப்பாத, தேவையில்லாம அவனை கன்ஃபியூஸ் பண்ணாத அப்படிங்கிறதா அங்க சொன்னாரு. கன்ஃபியூஸ் பண்ணாதங்கிறதுக்கும் உன்னை பார்த்து அவன் முன்னேற வேண்டும் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து அவன் தன்மையில் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவரவர் இயற்கையில இப்ப ஞானி எப்படி இருப்பான், அவன் இயற்கையில அவன் தெளிவா இருந்துகிட்டே தான் இருப்பான். நான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் ஒருவனுக்காக நான் வந்து அவனுடைய இதை மாத்திட்டான் அப்படின்னா அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல, எது உண்மைன்னு தெரியாம போயிரும்ல. இப்ப ஒரு சிஷ்யன் வந்து குருவை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். சிஷ்யன் வந்து நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான், அவனுக்காக நான் வந்து சில இதை மாத்திக்கிறேன் அப்படின்னா சிஷ்யன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். அவன் நினைச்சது சரியாயிரும். அப்ப அவன் எதையெல்லாம் நினைக்கிறானோ அது தவறு என்று சுட்டி காட்டுவதானே குரு. அப்ப அவன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருப்பது தவறு, இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது நான் பூரணமாக என் குரு என்ன சொன்னாரோ அந்த ஞானத்துல பூர்ணத்துவத்துல நான் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தன்மை. அது அவன் ஆட்டோமேட்டிக்கா பார்க்கறான், பார்க்கல, பார்க்காமல் போறான், தப்பா புரிஞ்சுக்கிறான், அதெல்லாம் செகண்டரி. அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீங்க சொன்ன மாதிரி நான் முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டாலே யார் மாதிரி இருக்கணும்? என் குரு என்ன சொன்னாரு, என் ஞானம் என்ன சொல்லுது, என் ஞானேஸ்வரி என்ன சொல்லுது, என் கண்ணன் என்ன சொல்லுகிறான், நான் அதிலே இருக்கவேன், என் சொரூபத்திலே நான் இருக்க வேண்டும் என்பது தானே நான் இருக்கணும். அதுதானே முன்னுதாரணமாக வெளிப்படணும். அதுல டோட்டலா அன்கண்டிஷனாக தானே இருக்கு. அப்ப நான் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கும்போது அவன் பூர்ணமா அந்த நாலேஜ்ல இருப்பான். அது ஆட்டோமேட்டிக்கா முன்னுதாரணமாக படும். அதுல சில வேளை நான் வந்து அந்த ஹீரோயிக்ல வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாத. என்ன அவனாட்டு ஒழுங்கா போறவன வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம பார்த்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி வருது. இது முன்னுதாரணமா இரு அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லையா, பாரு அவன் உன்னை பார்த்து 4 பேர் வர்ற மாதிரி நீ இருந்துக்கோடா அப்படின்னு சொல்லும்போது அது யாருக்கு சொல்லப்படுகிறது சொல்லுதுன்னா, அவன் கொஞ்சம் கூட சொசைட்டில மதிப்புக்கும் மரியாதையெல்லாம் எதிர்பார்க்காம அவன் இஷ்டத்துக்கு ஈகோல, தமசிக்கல, திமிர்ல சொசைட்டியை சின்ன பின்ன படுத்திக்கிட்டு எனக்கு எவனும் தேவையில்லை, எவன் மதிப்பும் தேவையில்லை, நான் வச்சிருந்தான்டா சட்டம்னு திமிரு பிடிச்சு இந்த ஆட்களே தேவையில்லை அப்படின்னு போற அந்த குணம், அந்த கீழ்நிலையில இருக்கிற குணத்துக்கு வந்து சொல்லப்படுகிறது, டேய் உன்னை பார்த்து 4 பேர் எப்படி இருக்கான் பாரு, இவனை பார்த்து நான் திருந்தணும்னு சொன்னா நல்லது, இவனை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? அதனால அவர்கள் 4 பேர் நமக்கு வர வேண்டும், 4 பேர் நம்மளை பார்த்து பெருமையாக நினைக்க வேண்டும் என்பதற்காவது நீ திருந்து அப்படின்ட்டு அவன் அந்த 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 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரொம்ப புலனுக்கு அடிமையாகி அகங்காரத்துல உச்சத்துல இருக்கிறவனுக்கு 4 பேர் பார்த்தாவது திருந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா பூர்ண நேரத்துல நீ விருப்பு வெறுப்பு இல்லாமல் பூர்ண சரண்டர்ல, பூர்ண அன்புல, இல்ல அனைத்தையும் மாயாக கருதி அயா மால்ல நீ இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் முன்னுதாரணமா தான் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல அப்பா வந்து பசங்களுக்கு முன்னுதாரணம் தான். அவன் குடிச்சு அழிஞ்சாலும் சரி முன்னுதாரணம் தான், அவன் பூர்ணத்துவத்துல இருந்தாலும் முன்னுதாரணம் தான். ஸோ முன்னுதாரணம்ங்கிறது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். புதுசாலாம் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நானாக இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக முன்னுதாரணமாக கருதப்படுகிறது. ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணாம இரு. ஈகோ வந்தாதான் அந்த கன்ஃபியூஷன் வரும். ஈகோ இல்லைனாலும் அது தெளிவா வந்து அதுக்கு உண்டான விளக்கம் கொடுத்துட்டு போயிடலாம். அங்க ஒரு பாயிண்ட் நமக்கு சொல்றாரு, ஞானிங்கிற ஒரு ஈகோல கன்ஃபியூஸ் பண்ணிடாதரா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஞானி அப்படி இருக்க மாட்டான். அதே சமயம் இன்னொருத்தர் என்ன, இது யாருக்கு சொல்லப்படுகிறது? எல்லாத்துக்கும் நான் முன்னுதாரணமா இருக்கணும், நான் முள்ளுதான் இருக்கணும், நான் யாரும் தப்பா நினைச்சக்கூடாது, என் பசங்க என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது, என் புருஷன் என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படி இருக்கிறவன்ட்ட இந்த முன்னுதாரணத்தை தூக்கி குப்பையில போட்டு தான் சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அதை அவன் எப்படி இருக்கிறாங்கிற நிலைமையில பொறுத்து சொல்லப்படுகிறது. ஆனா பூரணமாக பார்க்கும்போது முன்னுதாரணம் என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது தானாக நடைபெறுகிறது. தானாக வருவதை நான் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நானாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறது என்னுடைய பதில்.